பெரிய நகர அரங்கம் என்று மக்கள் நலனுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்புகளையும் பெற்றிருக்கிற நகரமாய் நம் கடலூர் மாநகர் திகழ்கிறது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குடியரசு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தின் அடையாளமான சமாதான புறா பறக்கவிடப்பட்டது. தாயின் மொழி குறிப்பாரை அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரை ஓங்கி வளர்ந்ததொரு கம்பம் அதன் உச்சியின் மேல் அதே மாதம் என்று பாக்கி எழுந்து திகழும் செய்ய பட்டணி வீசும் நம் பாரத மணிப்பூர் நாட்டின் தேசிய கொள்கையை வணக்கம் செலுத்துகிறது. அனைவரும் மரியாதை ஏற்க படைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலங்கார அணிவகுப்பு மரியாதையை உலகு ஊர்தியில் பார்வையிட உள்ளனர். கடலூர் மாவட்ட
ஆசிரியர்கள் தெரிவித்த நாள். பட்டமுயர் திட்டமுயர் பெற்றுத் தந்த நாள். ஒட்டுமொத்த வெள்ளையரையும் ஓட வைத்த நாள். சத்தியமே உருவெடுத்து வந்த தலைவர்கள் சாதிக்கத்தை அபரமேற்று தேர்ந்தெடுத்த நாள். அகிம்சை என்ற ஆயுதமே அறிவு கொண்ட நாள். அகிம்சையோடு ஆற்றல் எல்லாம் தந்துவிட்ட நாள். உரிமை என்றும் பெற்றதனால் உறங்கிவிட வேண்டாம். கணக்குகளின் கடவுளனை கண்டெடுத்த நாள். இன்னும் உண்டு எத்தனையோ காலமும் கடலூர் மாவட்ட ஆளுநராக கடலூர் கண்காணிப்பாளர் உலக உண்மையில் வளர்ந்து கொள்ளப்படுகிறது. 76வது குடியரசு தின விழாவின் காவல்துறை அலங்கார அணிவகுப்பை ஒட்டுமொத்தமான தலைமையேற்று நடத்தி வருபவர் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதை ஏற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை ஆய்வாளர் திரு அருட்செல்வன் அவர்கள். முதல் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு முரளி அவர்கள். இரண்டாம் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு மகாலிங்கம் அவர்கள். மூன்றாம் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு ராமஜெயம் அவர்கள். 4 காவல் அதிகாரிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை ஆய்வாளர் அருட்செல்வன் அவர்கள். வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இந்திய குடியரசு தின விழாவில் காவல்துறை அலங்கார முதலாம் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் திரு மா முரளி, உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை கடலூர். இரண்டாம் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு மகாலிங்கம் அவர்கள். மூன்றாம் அணிக்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் திரு ச ராமஜெயம், உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை கடலூர். 4 காவல் அதிகாரிகள், 87 காவல் ஆளுநர்கள், 12 இசைக்குழுவினர் உட்பட ஒட்டுமொத்த அணிவகுப்பிற்கு தலைமையேற்று நடத்தி வருபவர் கடலூர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு அருட்செல்வன் அவர்கள். காவல் ஏற்றிக் கொண்டிருக்கின்றனர். 27 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். தீயணைப்பு துறையில் தலைமையேற்று நடத்தி வருபவர் திரு ஜி ஜெயேந்திரன் அவர்கள் உட்பட 31 காவல் தீயணைப்பு துறையினர் அணிவகுப்பில் கலந்து கொண்டுள்ளனர். ஊர்காவல் 28 ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டு அணிவகுக்கின்றனர். புனித வளனார் கல்லூரி மஞ்சக்குப்பம் க விஸ்வா தலைமையில் 23 மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். பெரியார் கலைக்கல்லூரியின் தேசிய மாணவர் படை கப்பல் படையின் பிரிவு 5 சார்பில் மு கன்னிகா அவர்களின் தலைமையில் 16 தேசிய மாணவர் படை மாணவர்கள் அணிவகுப்பில் கலந்து கொண்டுள்ளனர். பெரியார் கலைக்கல்லூரி தேவனாம்பட்டினம் நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் ஆண்கள் பிரிவில் டி மோகனகிருஷ்ணன் தலைமையில் 22 மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். பெரியார் கலைக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட பெண்கள் பிரிவில் ரேஷ்மா அவர்களின் தலைமையில் 22 நாட்டு நலப்பணி திட்ட ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அணிவகுத்து வருகின்றனர். புனித வளனார் கல்லூரி மஞ்சக்குப்பம் நாட்டு நலப்பணி திட்ட ஆண்கள் பிரிவில் அணிவகுத்து வருகின்றனர். KNCCC கடலூர் ரா சுசிலா தலைமையில் 25 பெண்கள் அணிவகுப்பில் பங்கேற்றுள்ளனர். சென்ட் மேரிஸ் பெண்கள்
உயர்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் நிவேதிதா அவர்களின் தலைமையில் 31 பேர் நாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என்ஜிசி மு சுஜிதா தலைமையில் 20 மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கைட் சார்பில் கோ அபர்ணா அவர்களின் தலைமையில் 31 பேர் அணிவகுத்து வருகின்றனர். கிருஷ்ணசாமி பதின்ம மேல்நிலைப்பள்ளி கடலூர் சாரண மாணவர்கள் சுருதி தற்போது பெண்கள் அணிவகுத்து வருகின்றனர். கடலூர் வேணுகோபாலபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் கோமதி அவர்களின் தலைமையில் 22 பேர் அணிவகுத்து வருகின்றனர். போட்டி ஸ்கவுட் மாணவர் ராகேஷ் தலைமையில் 31 மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். கடலூர் துறைமுகம் சிஎஸ்ஐ சென்ட் டேவிட் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஏஆர்சி மாணவர்கள் நிகோஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்ற மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். அரிஸ்டோ பப்ளிக் பள்ளி கடலூரின் மாணவர்கள் ஆர்ஜி சித்தேஷ் அவர்களின் தலைமையில் 35 மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கடலூர் என்சிசி ஸ்ரீதரன் தலைமையில் 38 மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். கடலூர் கிருஷ்ணசாமி மெட்ரிக் பள்ளியின் ஸ்கவுட் மாணவர்கள் ரிஷிகேஷ் அவர்களின்